நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கொஞ்ச நாளாக அந்த பேர்ட்ஸு ஃபோட்டோகிராஃபி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து கிராப் சென்சாரில் எப்படி பேர்ட்ஸை வந்து படம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா காவேரி ஆறு இருக்குது. அந்த காவேரி ஆறில் வந்து ஒரு செக் டேம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ அந்த செக் டேம் இருக்கிறனால அதில் தண்ணி வந்து எப்போவுமே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலேயே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தண்ணி அந்த இடத்துல அவ்வளோ ஆழம் இருக்கும். ஸோ தண்ணி எப்போவுமே இங்கே இருக்கும். அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தண்ணி மேலே ஏறுறதுனால நிறைய மரங்கள், புதர்கள், செடிகள் இந்த மாதிரிலாம் தண்ணிக்குள்ளார இருக்கும். நிறைய மீன்கள் வந்து அங்கே இருக்கனால அதை வேட்டையாடுறதுக்கு நிறைய பறவைகள் நிறைய அங்கே இருக்கும். அதனால் அந்த பறவைகளை நம்மளால் ரொம்ப எளிமையாக படம் பிடிக்க முடியும். ஸோ ரொம்ப நாளாக உள்ளர பர்சனில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க இப்போ கொஞ்சம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படி உள்ளர போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அவரும் பறவைகள் மேலே ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு தம்பி தான். நிறைய உள்ளே கூட்டு போயிட்டு காமிச்சார். அவர் அழைச்சிட்டு போனதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஒரு நிதானமாக அவர் அழைச்சிட்டு போனார். போகும்போதே கேட்டார், அண்ணா நீங்கள் கொஞ்சம் பயந்துடாதீங்கண்ணா அப்படின்னு சொன்னார். ஏன் பண்ண இல்லை கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு நீச்சல் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெதுவாக போங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படி பேசி நல்ல நட்பாகிட்டோம். நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த ரொம்ப அழகாக அவர் செஞ்சார். என்னன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம், பேட்ஸ் இருக்கும், அப்போ நான் அவருக்கு நேர் பின்னாடி இருப்பேன். ஸோ அதை ஷூட் பண்ணணும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லேசாக அந்த துடுப்பை போட்டு போட்டை வந்து அப்படியே பிளான் பண்ணுவார், திருப்புவார். ஸோ நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி திருப்புவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம அதை ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணுறாரு அவர். அந்த தம்பிக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி இந்த பறவைகள் மேலே அவருக்கும். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் ஆழமான பகுதிகளில் போனோம். அது கரையை ஒட்டி தான் நாங்கள் போனோம். அன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது பெருசாக பறவைகள் வந்து பக்கத்தில் வரல. ஒரு சில பறவைகள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்தது. அந்த மாதிரி பறவைகள்லாம் ஷூட் பண்ணோம். அப்போ அந்த தம்பி பேசிட்டே வருவார், நிறைய விஷயங்களில் பேசுவார். பறவைகளை பற்றி கேள்வி கேட்பார், அவருக்கு தெரிஞ்ச பறவைகளை பற்றி சொல்லுவார். நேற்று ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கீங்களா ஃபோட்டோ? எடுத்துருக்கேண்ணா, டைட் ஃப்ரேமில் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களே, அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணமாக இருந்தது. அப்படி வரும்பொழுது நான் கேட்குறேன், வந்து வேறு எங்கேயாவது பறவைகள் இருக்குமா பாலு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். உடனே பாலமுருகன் என்ன பண்ணார், அந்த பர்சலில் கொண்டு வந்துட்டு அது ஒரு ஆற்றங்கரையை ஒட்டி ஒரு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள்லாம் முன்னாடி இருந்திருக்கு. அதாவது தண்ணீர் குறைந்த காலங்களில் அந்த இடத்துல தென்னை மரங்கள்லாம் வச்சனால அதெல்லாம் நல்ல உயரமாக இருக்கும். டேமில் தண்ணி தேக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறுறதுனால அந்த மரங்கள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். பட் அதுக்குள்ளார நம்ம வந்து பர்சனலாக போக முடியும். அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அகன்ற ஒரு இது மாதிரி போகும், உள்ள தண்ணி போகும். அதில் மரங்கள் நிறையா இருக்கும், புதர்கள் இருக்கும், பறவைகள் நிறையா இருக்கும்.
ஸோ அப்படி ஒரு லொக்கேஷனுக்கு தம்பி அழைச்சிட்டு போனாங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பயணமாக அது அது பர்சலில் அந்த இடத்துக்குள்ளே போனப்போ நான் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, எக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை. அதில் ஒரு ஸ்பீஷீஸ் அது அது விங்ஸை வந்து விரிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து உள்ளர ரெகுலராக அந்த இடத்துக்கு வரும் போல இருக்குது. அந்த மாதிரி இடத்துல அது ரெக்கை விரித்து பறக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் தயாராகிறதுக்கு முன்னாடியே நான் எதிர்பார்க்கல அந்த இடத்துல அந்த பறவை இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வேறு ஏதாவது இருக்கும்னு நினச்சி நாங்கள் போனோம். ரெக்கை விரிச்சிட்டு டக்குன்னு உள்ளது எழும்பிச்சு, அதை அவசர அவசரமாக அதை ஷூட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அது பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்காந்துச்சு. பாலமுருகன் என்ன பண்ணுவார்னா, துடுப்பு வலிக்கிறது தெரியாது, நைஸாக அப்படியே துடுப்பு வலிப்பாப்புல. அவ்வளோ நேரம் சன்லைட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு அந்த இடத்துல சன்லைட். அதோடைய வெள்ளை நிறத்திருக்கும். அதோடைய பேக் சைடில் வந்து லைட் வந்து வருது. ஸோ அது ஒரு வெள்ளை நிறம். அதோடைய மூக்கு கருப்பு. அது உள்ளர வாய்க்குள்ளர வந்து சிவப்பு நிறம். பின்புறத்தில் வந்து பசுமை நிறம். அதில் இளம் பசுமை, கரும் பச்சை, அதுக்கப்புறம் இன்னும் அதோடைய தளிர்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் அது தளிர்கள். இது எல்லாமே வந்து பேக்லைட்டில் வந்து அப்படியே மிளிருது, ஷைனிங்காக இருக்குது. அது மேலே இருக்கிற போர்த்துன போர்வை வந்து ஒரு மரகத போர்வையை போத்துற மாதிரி அப்படி ஒரு, அது எப்படின்னே சொல்ல முடியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல அது போய் உட்காந்துச்சு. அது மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணால் கிடைக்கும், ஆனால் அன்றைக்கி கிடச்சிச்சு அது. ஸோ பேக் லைட்டில் அது இருக்குது. அந்த 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 செடி கொடிகள், அந்த தலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அது சில கொடிகள்லாம் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கரெக்டாக பொருந்துச்சு. அந்த இயற்கையை வந்து அவ்வளோ அழகாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. எங்களுக்கு அதை எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலி எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. எங்களுக்கு நிஜமாலுமே இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, அந்த பறவை, அந்த பறவைக்கு இந்த பின்னணி காட்சிகள், அதோடைய நிறம், இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ட்ரிப்புக்கு அது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். அது ஆக்சுவலி அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கல, வேறு ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ அந்த பறவை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிடச்சிச்சு. ஸோ நம்ம இயற்கைக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அந்த பறவையுமே வந்து எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, நாங்கள் பெருசாக எதுவும் எங்களுடைய அசைவுகளை வந்து பெருசாக நாங்கள் பண்ணலை, அதை நேரடியாக நாங்கள் பார்க்கல. பட் அது எங்களை பார்த்தது. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு, சரி இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அதுவும் பேசாமல் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் பாலமுருகன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைஸாக திரும்ப ஒரு இழுப்பு இழுத்துட்டு பேசாமல் உட்காந்துக்குவாப்புல. இந்த பர்சல் அப்படியே மெதுவாக அதுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நான் வந்து பாலமுருகனுக்கு பேக் சைடில் பின்னாடி பக்கம் அந்த பக்கம் திரும்பியிருக்கேன், அவர் அந்த பக்கம், 2 பேரும் எதிர் திசையில் திரும்பி நிற்கிறோம். அவர் என்னை பார்க்க முடியாது, நான் அவரை பார்க்க மாட்டேன், முடியாது. ஸோ அப்படி இருப்போம். ஆனால் அவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, லைட்டாக ஒரு திருப்ப வலிச்சுடுவார், அப்படியே நகர்ந்து போகும். இந்த பறவை என்ன பண்ணோம், ஜம்ப் பண்ணி வேறு பக்கம் போவோம். அதையும் பார்ப்பார். பார்த்துட்டு எந்த பக்கம் அது ஜம்ப் பண்ணி போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக திருப்ப ஒலிப்பார். அப்படியே அந்த போட்டு வந்து அப்படியே மெதுவாக திரும்பும். அப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம அந்த பொசிஷனுக்கு நேராக போயிடுவோம். அது ரொம்ப அழகாக பண்ணார். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க மட்டும் அந்த விஷயத்தை செய்ய முடியும். அதாவது ஒரு போட்டை வந்து அது பண்ண முடிஞ்சால் மட்டும் இல்லை. ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவருக்கு அது தெரியுது. அது லென்ஸை வந்து அந்த சப்ஜெக்ட் நேராக இருக்கணுங்கிறத அவருக்கு தெரிஞ்சனால அவர் அந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணார். ஸோ அந்த டைமிங்கில் அவர் அந்த விஷயம் பண்ணனால ரொம்ப ஈஸியாக படங்களை எடுக்க முடிஞ்சுது. ஸோ இயற்கைக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும், அந்த பறவைக்கும்.
ஸோ நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். பேட்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன் அது என்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து திரு யோகநாதன் நடராஜன் சார், அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்பி சாருங்க பாருங்கள் இது நான் சர்ச் பண்ணாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது இது என்ன பேருன்னா கேட்டேன்னா அவர் கூகுளோட ஃபாஸ்ட்டாக பேரெல்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு நைஸ் மேன். கவலைகள் உடைத்து வாவா, கலைதான் உலகம் வாவா. பறவைகள் உலகத்தை பார்த்தா பறக்கலாம் சேர்ந்து வாப்பா.